ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது 1/5/2024. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி. குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள். இப்ப 2023 அவர் பயிற்சியாகி அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023 நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு. இந்த 2024 நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் இந்த 1/5/2024 பயிற்சி ஆகிறார். அதாவது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2:29 அவர் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான 1வது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சி ஆகி அவருடைய குருவினுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்திருக்கோம் எல்லாருமே. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி ஆகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2:29 அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விழுகுது. சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல மேச வீட்டுல. சூரியனுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த குரு பயிற்சி அப்ப உச்சம், சூரியனுடைய நிலை உச்சம் அடையுது. சந்திரன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில இருக்காரு. செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில 1ஆம் பாதத்துல இருக்காரு. புதன் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி 2ஆம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு. குரு பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ரிஷப ராசியில இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல கும்பராசியில இருக்காரு. ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. கேது பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு. இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். 10ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்தாரு. 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்காக 12ஆம் இடத்துக்கு 1/5/2024 பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பகவான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே நல்ல சூப்பரான நல்ல கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த மிதுன ராசி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நாளையிலே பாத்தீங்க அப்படின்னா நல்ல சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம அதிகப்படியான ஜாதகம் கொடுத்ததுல மிதுன ராசி அன்பர்களும் கூட அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருவோம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஜாதகம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜாதகம் எழுதுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்க.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்காக 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் அவருடைய பார்வை, அதாவது 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய கேது பகவான் அங்க இருக்காரு. 4ல கேது. ஒரு வண்டி வாகனங்கள், வீடு மனை, வண்டி வாகனம், தாய், இதனுடைய உடல்நிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பெயர்ச்சி உங்களுக்காக 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம், 8ஆம் இடம். பொதுவாகவே 4ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா 8 வேலை செய்யும். 8 வேலை செய்யுதுன்னா 12ஆம் இடம் மறைமுகமா வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு புதுசா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், பழைய வீட்டை புனரமைப்பு பண்றதா இருக்கட்டும், இல்ல பழைய வீடு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். போன வருஷம்லாம் வந்து 2023 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலங்கள் ஆரம்பத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 2 வருஷமாலாம் நீங்க படாத பாடுகள் பட்டு மிதுன ராசியில, அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு சில வேலை வாய்ப்புகள் எல்லாம் இழந்து என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைகள் நார்மலா ஆச்சு. இன்னைக்கு 11ல குரு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம். லாபஸ்தானத்துல உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இப்போ 12ல குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய வண்டி வாகனங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி, எதிரி, கடன், வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் உள்ள இடம். அதுகள்லாம் ஒரு சண்டை சச்சரவுகளே இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலம். நல்ல, அதாவது அது வெளியிலேயே இருந்தாலும் சரி, உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, ஒரு லோன் கேட்டிருந்தேன், லோன் ஆகலை அப்படின்னு பேங்க்ல லோன் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியதுகள். அங்கே வந்து செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். நில சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமானது, அதாவது காலபுருஷ தத்துவப்படி அது வந்து 10வது வீடு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும். உங்களுக்கு 8ஆம் இடம். 8 அப்படிங்கிறது உங்களுடைய சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வெளியில் குடுக்கல் வாங்கல், பண வரவு செலவுகள், ஒரு ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முடக்கங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த குருவானவர் இந்த ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு கன்னி ராசியை பார்க்குறாரு, விருச்சக ராசியை பார்க்குறாரு, மகர ராசியவும் பார்க்குறாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு 70% 80% பொருந்த வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பொதுவான பலன் தான். அவரவருடைய விதியினுடைய அமைப்பு என்னங்கிறத உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, என்ன அம்சத்துல இருக்கோ அதை வச்சுதான் பலன். உங்களுடைய நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே நல்லாவே இருக்கு, ஆகா ஓகோன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க ஒரு சிலர் நினைக்க கூடும். உங்களுடைய விதி ஜாதகத்துல உங்களுடைய இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு அடிமை வேலை தான் பார்க்கணும்னு இருக்கும் ஒரு சிலர். ஆனா அவர் தொழில் பண்ணாரு அப்படின்னா அடி வாங்குவார், கண்டிப்பாக ஒரு இழப்புகள் சந்திப்பார். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கும், அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு வந்து வருமானங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த நிலையாக இருந்தாலும் அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்துத்தான் நல்லது கெட்டதுகள் தீர்மானிக்க முடியும்.
உங்களுக்கு வந்து இந்த குரு, அதாவது கேது பகவான் 4ல இருக்காரு. 10ஆம் இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்தையும் பாக்குற, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ல சனி பகவான் இருக்காரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. ஆனா அந்த 10ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு 12ல வந்து இருக்காரு. 10ல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அந்த மீன ராசியில போகும் பொழுது அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம். ஒரு தொழில் பண்ணக்கூடியவரு ஒரு 10ல ஒரு கிரகம் பாவி ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அவருடைய தொழில் வந்து அடிச்சு கொண்டு போக முடியும். இப்ப 10ல வந்து குருவோ இல்ல சுப கிரகங்களோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அவர் தொழில் பண்ணையில அவருக்கு வந்து ஒரு இரக்க குணங்கள் இருக்கும். ஐயா என்கிட்ட காசே இல்லை, இதை கொடுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க அவங்க. அப்படிப்பட்ட லக்கணத்திலேயே குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு இருக்கு அப்படின்னா, குருவோ இல்ல கேதுவோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இரக்க சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. அதை ரொம்ப கடுமையா பிடிச்சிக்கிட்டு தரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு வேணுமா வச்சுக்க அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துருவாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல ஒரு பாவி இருக்கு அப்படின்னா தொழில்ல வந்து ரொம்ப கடுமையா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. அதுக்குத்தான் ஒரு 10ல ஒரு பாவி இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாவி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப 10ல இந்த கிரகம் நீசம் பெறும் பொழுது செவ்வாய் ராகு எல்லாம் இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு தொழில் வந்து மேலோங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்து ராகு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பிரம்மாண்டப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு, தொழில்ல சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைக்கலாம், துணிஞ்சு இறங்கலாம், முதலீடு நிறைய போடலாம், இரட்டி பார்க்கலாம், ஒரு பிராஞ்சை 2 பிராஞ்ச் ஆக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வலிமை வாய்ப்புகள் உண்டாகும். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய தன்மை 0%. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% தரும். ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மடங்கு பலனை தந்துடும். உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகமா இருக்காரு. சூரியன் உச்சம் பெற்றதுன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கைகூடும். வேலையே இழந்துட்டேன், வேலையே போச்சு, வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறவர்களெல்லாம் கூட ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இந்த மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு தொழிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஏமாற்றங்கள் அடைஞ்சாரு அப்படின்னா இனிமேல் ஏமாற்றங்களே இல்லை, ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்ப இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு வலிமை வாய்ந்த கிரகம் செவ்வாய். முருகனுடைய வழிபாடு அதிகமா பண்ணுங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் முருகன், செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம். முருகனை வந்து அதாவது 6 படை வீடுகள்ல எந்த கோயிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை தரக்கூடியதா இருக்கு. திருச்செந்தூர் இருக்கு, பழனி இருக்கு, திருப்பரங்குன்றம் இருக்கு, திருத்தணி இருக்கு, இப்ப பழமுதிர்ச்சோலை இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான ராசிக்கும் முருகன் ஒவ்வொருத்தரும் செட் ஆகும். நமக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனி மலை தான் செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் தான் செட் ஆகும். எந்த இது செட் ஆகுதோ நமக்கு அதை பிடிச்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா மாறும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி என்ன சொல்றாரோ அதன் மூலியமா நீங்க வழி நடத்தும் பொழுது வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும்.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலையும் பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர். இப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்துவார். கண்டிப்பாக ஒரு தொழில பிரம்மாண்டப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு போவார். கேது இருக்காரு அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப அதனால வந்து இந்த ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட ஒரு டக்குன்னு பேசிடுவாங்க. பேசி அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை பேச்சால, ஒரு தொழிலால, தொழில் பண்றதுக்கு பேசக்கூடிய பேச்சுக்களால ஒரு கவரக்கூடிய தன்மைகள் உண்டாகும். அப்படி உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரமே. குரு பகவான் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த குருவினுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அடாதுடியாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சாதுவான சாப்டான குணங்களை கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த குணாதிசயமே அவங்களுக்கு ஒரு நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்துல இந்த குரு பயிற்சியானது இந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரக்குமே நல்ல வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.